ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்னபதி ஜோடமில்லோ ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திருப்பதுடைய முத்தையா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நண்பர் தான். இவங்களோட மொபைல் மிஸ் ஆகிடுச்சு. அது எப்படி, அது எந்த நேரத்தில் அப்படின்றத நம்ம ஒரு ஆய்வு பண்ணலாம். அது திரும்ப கிடைக்குமா அப்படின்றது அவங்களோட கேள்வி, சரிங்களா? ஆனால் இந்த ஜாதகர் என்கிட்ட சொன்னவங்க ஜாதகரோட ஜாதகம் இல்லை, அவங்களோட பொண்ணோட ஜாதகம் தான் இருக்குது. சரி, அவங்க பொண்ணோட ஜாதகத்தில் அவங்க தாய், அவங்க ஜாதகம் பார்க்க சொன்னவங்க அவங்க அம்மா. அவங்க இந்த பொண்ணோட ஜாதகத்தில் அவங்க அம்மாவோட நிலையை நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, இவங்களோட ஜென்ம லக்னம், இந்த ஜாதகோட ஜென்ம லக்னம்னா சிம்ம லக்னம். தற்போது போயிட்டுக்கூடிய அட்சய லக்னமான துலாம் லக்னம், சுவாதி 2ஆம் பாதம், சரிங்களா? லக்னாதிபதி யார்? சுக்கிர பகவான். அவர் எங்கே இருக்கார்? இந்த ஏஎல்பிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது தாய் ஸ்தானத்தில். சுவாதி 2ஆம் பாதம் ஏஎல்பிக்கு 8ஆம் இடத்துல, பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்குது, சரிங்களா? சரி, இப்போ நம்ம கேள்விக்கான ஆய்வுக்கு போயிடுவோம். இந்த ஜாதகரோட அம்மாவோட மொபைலை காணோம், சரிங்களா? இந்த ஜாதகரோட அம்மா அப்படின்னா இந்த 4ஆம் இடம், சரிங்களா? இந்த 4ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா இந்த தாய்க்கு 5ஆம் இடத்துல. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, சரிங்களா? சரி, இப்போது இவங்களோட மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது இந்த தாய்க்கு 3ஆம் இடத்தை எடுக்கணும், இந்த அம்மாவுக்கு 3ஆம் இடம், சரிங்களா? அந்த 3ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவங்க எங்கே இருக்காங்க? இந்த அதாவது இந்த 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல, இந்த தாய்க்கு 7ஆம் இடத்துல, சரிங்களா? சரி, அப்போது 7ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த 3ஆம் இடத்திற்கு மட்டும் குரு பகவான் அதிபதி கிடையாது, இந்த தாயோட 12ஆம் இடத்திற்கும் அவங்க தான் அதிபதி, சரிங்களா? அப்போது கம்யூனிகேஷனுக்கும் அந்த விரயத்திற்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான். அப்போ அவர் எங்கே இருக்கார்? இந்த 4ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாரு? இந்த ஜாதகரையே பார்க்குறாரு. இந்த ஜாதகரோட விரையாதிபதியான குரு பகவானும், இந்த ஜாதகரோட கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அந்த மொபைல் சார்ந்த அதிபதியும் குரு பகவானும் இந்த ஜாதகருக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக அந்த ஜாதகரை பார்க்குறது ஒரு பிரச்சனையை கொடுத்துருமான நிச்சயமாக அது சார்ந்த ஒரு விரயத்தை கொடுத்துரும். சரி, இப்போது அதை காணோம் அப்படின்றதான் கேள்வி. அப்போது இந்த 3ஆம் இடத்திற்கு, இந்த தாய்க்கு 3ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம்னு சொல்லும்போது இந்த இடம் வந்துடும். அதாவது இந்த ஜாதகருக்கான ஏஎல்பி, இந்த ஏஎல்பியை மறந்துடணும் இப்போ நீங்கள். ஏன்னா நம்ம அவங்க அம்மாவோட நிலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அப்போது ஒரு பொருளை காணோம்னா 8ஆம் இடம். அப்போ இந்த 3ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருன்னா சுக்கிர பகவான். துலாம் லக்னம். சுக்கிர பகவான் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஏஎல்பி, இந்த அந்த ஜாதகரோட இந்த தாய் ஸ்தானத்துலேயே அமர்ந்திருக்கு. இப்போ நம்ம யாருக்கு பார்க்குறோமோ அவங்க ஸ்தானத்துலேயே அமர்ந்திருக்கு. ஆனால் இந்த சுவாதி 2ஆம் பாதமாக ராகு பகவான் இந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு 3ஆம் இடத்துல இந்த காணாமல் போச்சுன்னு சொன்னோம்ல, இந்த 8க்கு 8ல் அமர்ந்திருப்பது அதை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா நிச்சயமாக மறைந்து போகிறதுக்கு, தொலைந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எப்போ இந்த சுவாதி 2ஆம் பாதம் ஆரம்பித்ததும் இந்த பிரச்சனை. இந்த ஜாதகர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த காணாமல் போன நாளும் அந்த நல்லா நட்சத்திரம் மாறினதும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சும்மா ஒரு 2-3 நாள் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. நம்ம ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆல்டர்னேட் பண்ணும்போதே அந்த டேட்டுக்கு வந்துச்சு, அந்த டைமிங்க்கு, சரிங்களா? சரி, இப்போது இவங்க மிஸ் பண்ணது ஒரு சொத்து தான். மொபைலாக இருந்தாலும் அதுவும் ஒரு சொத்து கணக்கில் தான் வரும். அப்போ இந்த தாய்க்கு 4ஆம் இடம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சொத்து, சரிங்களா? அப்போது இதையே நீங்கள் மொபைலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துக்கான இடத்தையும் நீங்கள் மொபைலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 4ஆம் இடத்திற்கான அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அவர் எங்கே உட்காந்துருக்காரு? இந்த 4 தாய்க்கு 12ஆம் இடத்துல. அப்போது இந்த சொத்தும் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது அப்படின்றத நம்ம இதன் மூலம் சொல்ல முடியும். ஏன்னா இந்த இந்த 4ஆம் இடத்திற்கு 8ஆம் அதிபதியும் யாருன்னு கேட்டால் அவங்க தான் வருவாங்க. யார்? இந்த 4ஆம் இடத்திற்கு 8ஆம் அதிபதியும் அந்த செவ்வாயை தான் வருவாங்க. அந்த செவ்வாய் போய் எங்கே எத்தனை 4ஆம் பார்வை எங்கே பார்க்குறாங்க? இந்த 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதும் அது சார்ந்த ஒரு விரயம். இந்த 4என்ற சொத்து அது சார்ந்த விரயத்தையும் கொடுத்துருமானா கொடுத்துரும். இந்த 3 நீங்கள் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்த பார்க்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போது இந்த மொபைலை எப்படி சுற்றி நீங்கள் பார்த்தாலும் இந்த மொபைலு தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது, சரிங்களா?
அதனால் இது மாதிரி ஆனால் இந்த இது மொபைல் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது அன்றைக்கே நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டோம். இந்த சம்பவம் நடந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இது நம்ம 5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம். ஒரு டீச்சிங் பர்பஸுக்காக இப்போ போட்டோம். சரிங்களா? அப்போ நம்ம கிடைக்காதுன்னு சொன்னோம். இன்ன வரைக்கும் அவங்களுக்கு அந்த மொபைல் கிடைக்கல. இது மாதிரி ஒரு எளிமையாக, துல்லியமாக ஒரு ஆய்வு முறை வந்து அட்சய லக்ன பத்தி ஜோட முறையில் தான் கணிக்க முடியும். சரிங்களா? அதனால் இது மாதிரி ஒரு எளிமையான ஜாதக ஆய்வுகளை நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக, துல்லியமாக ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம். வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு கொடான கொடி நன்றிகள். நன்றி, வணக்கம்.